வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான வெண்டைக்காய் பொரியல் ரெசிபி நான் எப்படி தயார் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம தயார் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். இங்கே பொடியாக நான் வெண்டைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், பொடியாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை தேவைப்படும். வெண்டைக்காய் எப்போவுமே கழுவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் பரவலாக ஆற விட்டுட்டு அப்புறமா அதை நறுக்குனிங்கன்னா அது மேலே அந்த வழுவழுப்பு இருக்காது. நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வற்றல் மிளகாய், சீரகம் தேவைப்படும். தேங்காய் திருவி வச்சுருக்கேன், பெருங்காயத்தூள் தேவைப்படும், எண்ணெய் தேவைப்படும். இப்போ மிதமான தீயில் ஒரு கடாயை காய வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் ஃபஸ்ட்டு சேர்த்து பொரிய விடலாம். இது இத்தனையும் பொரிஞ்சு நல்லா அடங்குந்தோம். இதில் ஒரு வற்றல் மிளகாய் கிளி சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க அத்தனை பொருளும் சேர்த்துக்கலாம். ஒன்றா பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, கீறி வச்சுருக்க பச்சை மிளகா, அந்த வெண்டைக்காய் எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி நான் ஒன்றா சேர்த்துக்கிறேன்னா, வெங்காயம் ஃபஸ்ட்டு வதங்கிடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் வதக்கணும்னா அது தீஞ்சு போயிடும். ஸோ இதில் தண்ணியெல்லாம் நம்ம சேர்க்குற மாதிரி இல்லை, அது அப்படியே தான் நம்ம வதக்கி எடுக்கணும். கடைசியில் தான் நான் தண்ணி சேர்க்குவேன் எப்போவுமே. இந்த வெண்டைக்காயில் அந்த ஒரு மாதிரி ஸ்லைம் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அது ரொம்ப குழக்குழான்னு ஆகிடும். இப்போ நான் பெருங்காயத்தூளும் உப்பும் சேர்த்துருக்கேன், நல்லா சேர்த்து எல்லாமே வதக்கி எடுத்துட்டேன். இப்போ அந்த வழுவழுப்பு அந்த வெண்டைக்காயில் சுத்தமாக அது ஃபுல்லாக அடங்கந்தும் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன், ஏன்னா காய் வேகணும். நான் தேங்காய் துருவி வச்சுருக்கிறத சேர்த்து இன்னொரு முறை கலந்து அந்த தண்ணி வத்துற வரைக்கும் கொஞ்சம் மூடி போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சிம்பிளாக ரெடி பண்ணிட்டு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.